வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சதர் பஜார், அதாவது டெல்லியில் இருக்கிற சதர் பஜாருக்கு வந்துருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் டெல்லி ட்ரெயின் ட்ராவல் பண்ணது பார்த்துருக்கீங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் எந்த மாதிரி ட்ரெயின் இருந்துச்சு, என்னென்ன மாதிரி வர வழி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம சதர் பஜார் வந்திருக்கிறோம். சதர் பஜார் எப்படி இருக்குதுங்கிறத இப்போ போய் பார்க்கலாம். உள்ள என்னென்ன ஐட்டம் கிடைக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம். உள்ள போயிட்டு இங்கே சதர் பஜாருக்கு வர்றதுக்கு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து மெட்ரோ பிடிக்கணும். மெட்ரோ பிடிச்சி எல்லோ லைனில் காஷ்மீரி கேட் வரைக்கும் வரணும். காஷ்மீரி கேட் அங்கே ரெட் லைனுக்கு சேஞ்ச் ஆகிட்டு அடுத்த ஸ்டேஷனே உங்களுக்கு திஸ்ஸஜாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வருது. அந்த ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஷேர் ஆட்டோஸ், அதாவது பேட்டரி ஆட்டோஸ் இருக்குது. அந்த ஆட்டோஸ் மூலிமா நீங்கள் அந்த பஜாருக்கு போய்க்கலாம். Few moments later. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தில் ஹசாரி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம சதர் பஜாருக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா கடையுமே 10 மணிக்கு மேலே தான் திறப்பாங்களாம். அதனால் மேக்ஸிமம் கடை க்ளோஸாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எல்லா கடையும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனால் கொஞ்சம் ரோட் சைடில் இருக்கிற கடையெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப பிஸியான ஏரியாவாக தெரியுது. வண்டி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. பார்ப்போம் உள்ளே போயிட்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மார்க்கெட்டு. எல்லா ஐட்டமே உங்களுக்கு ஹோல்சேலில் கிடைக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, டெய்லரிங் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் லேடிஸுக்கு தேவையான ஃபேன்சி ப்ராடக்ட்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் இது எல்லாமே ஹோல்சேல் கடைகள் தான். இது कितने का भाई? 100 रुपये. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ஐட்டங்கள் தான். மொத்தமாக தான் நீங்கள் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஒன்று வாங்குறதெல்லாம் கஷ்டம் போல. இங்கே ஒரு கடையில் கட்டத்துக்கு மொத்தமாக எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க நம்மக்கிட்ட. இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்லை, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? சாங்கிள்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்வாத்துக்கு டெய்லரிங் ஐட்டம்ஸ் வாங்கலான்ட்டு டெய்லரிங் ஐட்டத்தை விற்கிற கடை தேடிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் அப்படியே பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது. கூட்டம் பாருங்கள். நம்ம ஊர் டி நகர் மாதிரி செம கூட்டமாக இருக்குது. டி நகரை விட அதிகமாகவே இருக்குது. சென்னை டி நகரை விட கூட்டம் அதிகமாகவே இருக்குது. பெல்ட் பக்கிள்ஸு, லைன் ஃபுல்லாகவே ஃபேன்சி ஐட்டம் போல். வளையல் கிளை ஹோல்சேல் தான். இங்கே பாருங்கள் சின்ன சின்ன இயர் ஸ்டட்ஸு, ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 2 தான். 100 ரூபாய்க்கு 2, ஒன்று 50 ரூபா. நம்ம ஊர்லேயெல்லாம் 200 300 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என் கையில் வச்சுருக்கான் பாருங்கள். அந்த கண்ணெல்லாம் 100 ரூபாய்க்கு 2 தராங்க. எல்லாமே நல்லா சீப்பாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நல்ல ஹிந்தி தெரிஞ்சு பார்கெனிங் பண்ண தெரிஞ்சு வாங்கினோம்னா நல்ல ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கும் நமக்கு வாங்குறப்போ. இந்த இது இப்போ நம்ம மெயின் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சந்தாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போனோம்னாலும் நிறையா கடைகள் இருக்குது. இப்போ இந்த சந்தில் போய் பார்ப்போம் உள்ள என்னென்ன கடை இருக்குது. இப்படியே உள்ளே போனோம்னா முன்னாடி இந்த வீட்டுக்கு அழகுக்கு தொங்க விடுற இதெல்லாம் இருக்குது. அப்படியே கீ செயின்ஸு, பேங்கிள்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் கீ செயின் ஹோல்சேலில்.
ஹேங்கர்ஸு, கத்தி, நெயில் கட்டர்ஸு, இயர்ரிங்ஸ் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே அள்ளிட்டு போகிறாங்க பொருளெல்லாம் கம்மி ரேட்டில் இருக்கிறதுனால. ஃபுல்லாக வந்துட்டு அள்ளிட்டு போகிறாங்க பெரிய பெரிய பேக்கில் வந்துட்டு. அதாவது லோக்கல் ரூரல் சைடில் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன சின்ன கடைகள் மாதிரி வச்சு, அதுக்கெல்லாம் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க போல். ரப்பர் பேண்ட் ஹோல்சேலு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜுவல் பாக்ஸு, இந்த மேக்கப் ஐட்டம்லாம் வைக்கிற மாதிரி பாக்ஸுங்க, ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்க, பாலு, இந்த மாதிரி இது டாய்ஸு. ஃபுல் க்ரௌடாக இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் மேக்ஸிமம் கிடைக்குது. ஒரு கடை விட்டாலும் ஒரு கடையில் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், ஒரு சந்து விட்டாலும் ஒரு சந்தில். பட் வந்துட்டு க்ரௌடு செம க்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி இதுக்குள்ளே சந்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. மெயின்லியெல்லாம் வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்துட்டு போனீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டங்கள், சைனா ஐட்டங்கள் வந்துட்டு நிறையா இருக்கும் போல. சரியான கூட்டமாக இருக்குது. மழை பெஞ்சது கீழே வந்துட்டு மாறி கிடக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக சதர் பஜார் மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு சுற்றி அடித்து பார்த்தாச்சு. எல்லாமே வந்துட்டு இங்கே லம்சமாக ஹோல்சேலாக தான் வாங்க முடியும். நீங்கள் ரீட்டைல் சேல்ஸ் வந்துட்டு இங்கே சுத்தமாக கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு கடை வச்சுருக்கிறீங்க, கடைக்கான பொருள் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இனி அடுத்ததாக வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா சாந்தினி சவுக்கு. அது வந்துட்டு ரீட்டைல் மார்க்கெட்டு, டெல்லியோட ரீட்டைல் மார்க்கெட்டு. அங்கே எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன ப்ரைஸில் வந்துட்டு பொருள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க. மறுபடியும் அடுத்து சாந்தினி சவுக் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.